श्रीमान वेंकटनाथार्य कवितार्के केसरी वेदांत आचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहृति यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोगतस्ततितराणतृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये। श्रीमते श्रीनिवास गोपाल महादेशिकाय नमः। श्रीमते श्री गोपालदेशिक महादेशिकाय नमः। चित्रै मासम तिरुवादिरै नक्षत्रम स्वामी श्री भाष्यकार திருநட்சத்திரம். அது இல்லாமல் இப்போது சுவாமி பிரகிருதம் ஸ்ரீ பரவாக்கோட்டை சின்னாண்டவன் ஸ்ரீ ஸ்ரீனிவாச கோபால மகாதேசிகன் ஷஷ்டிப்த பூர்த்தி 60வது திருநட்சத்திரமும் வரப்போகிறது. அந்த மகோத்சவம் அவிட்ட நட்சத்திரம் அன்று வெகு விமரிசையாக கொண்டாடப் போகிறார்கள். இந்த பாஷ்யக்காரர் திருநட்சத்திரத்தையும் சுவாமி பிரகிருதம் ஸ்ரீமதாண்டவன் ஷஷ்டிப்த பூர்த்தி திருநட்சத்திர உற்சவத்துக்கும் முன்னிட்டு அடியேன் யதாசக்தி யதாமதி அஸ்மதாச்சாரியன் ஸ்ரீ கோபாலதேசிக மகாதேசிகன் ஆச்சரியமாக அருளி செய்த யதிராஜ சப்ததி தமிழ் தெளிவுரையை அடியேன் இங்கே ஷேர் பண்ணிக்கலான்னு ஒரு பேராசை இருந்தது. அதுக்கு பிரகிருதம் ஸ்ரீமதாண்டவனும் அனுகிரகித்து ஆசீர்வாதங்கள் சொல்லி இதை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி அடியனை அனுகிரகித்து பண்ணதால் இதை ஆரம்பிக்கலான்னு, அதுவும் இந்த ஆச்சரியமான யதிராஜ சப்ததி சமஸ்கிருத மூலத்துடன் 3 சமஸ்கிருத உரைகளுடன் ஒரு மணிப்பிரவாள உரையும் ஒரு தமிழ் விரிவுரையும் சுவாமி அஸ்மத் ஆச்சாரியன் எழுதிய தமிழ் விரிவுரையும் மற்றும் டாக்டர் VN வேதாந்த தேசிகன் அவருடைய தெளிவுரையும் தமிழிலும் ஆங்கிலத்திலும் பத உரையோடு இந்த யதிராஜ சப்ததி புத்தகத்தை வெளியிட்டு 2009 அதுவும் ரொம்ப ஆச்சரியமான ரொம்ப கம்பீரமான ஸ்தோத்திரம் யதிராஜ சப்ததி. அதுவும் எம்பெருமானார் ஸ்ரீ பாஷ்யக்காரர் பகவத் ராமானுஜர் உடையவர் ஸ்ரீ லக்ஷ்மணமுனி என்றெல்லாம் ஆச்சரியமாக போற்றப்படும் ஆச்சாரிய சார்வபௌமன் சுவாமி ஸ்ரீ பாஷ்யக்காரர். அவர் இந்த உலகத்தில் நமக்கு சேத்தனர்கள் உய்வதற்காக செய்த உபகாரத்தை அளவிட்டு சொல்ல முடியாது. காரே கருணை ராமானுசா யாரே அறிபவர் நின் அருளின் தன்மை, இக்கடலிடத்தில் ஆரே அறிபவர் நின் அருளின் தன்மை. அமுதனார் சுவாமி ஸ்ரீ பாஷ்யக்காரன் பெருமையை அப்படி பெருமிதம் கொள்கிறார் பேசி. எப்பேற்பட்ட மகான் இந்த எம்பெருமானாரின் பெருமையை அளவிடவே முடியாதான். எப்படி எம்பெருமானின் பெருமையை அளவிட்டு சொல்ல முடியாதுன்னு வேதம் சொல்கிறதோ, யதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்ராப்ய மனசா சகா என்று வேதமே பின்வாங்கியது போல எம்பெருமானாரின் பெருமையும் அளவிட முடியாது. கண்ணன் கீதையில் பரித்ராணாய சாதூனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகேன அவதார ரகசியத்தை வெளியிட்டான். எம்பெருமானார் அவதரித்த சமயத்திலோ பொய் சமயங்கள் பல தலைவிரித்து ஆடின. பாஹ்ய மதங்கள், குதுஷ்டி மதங்கள் அதெல்லாம் தலைவிரித்து தாண்டவமாடியது. வேதத்தை பிரமாணமாக ஏற்றுக்கொண்டவர்கள் கூட தங்களின் மந்தமதியினால் பல அபார்த்தங்களை கூறி வந்தனர். இவர்களிடத்தில் வேத தாயே பயந்தாளாம். அந்த சமயத்தில் ஸ்ரீ பாஷ்யக்காரர் அவதரித்து வேத பாக்கியங்களாலும் குதுஷ்டிகளாலும் எந்த சமயத்திலும் எந்தவித கலக்கமும் வராதபடி நம் விசிஷ்டாத்வைத ஸ்ரீ வைஷ்ணவ ஸ்ரீ சித்தாந்தத்தை ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை ரட்சணம் செய்து மகோபகாரம் செய்தவர் அவர். ஸ்ரீ பாஷ்யக்காரர் மட்டும் அவதரித்திராவிட்டால் நாம் எல்லோரும் நரகத்தையே அடைய வேண்டியிருந்திருக்கும். வேதத்தின் மெய்ப்பொருளை நிலைநாட்டி
ஆழ்வார்கள் ஸ்ரீ சூக்திகளின் பெருமையை உலகத்தினருக்கு உணர வைத்து சரணாகதி சாஸ்திரத்தை நமக்கு உபதேசித்து மகோபகாரம் செய்தவர் சுவாமி ஸ்ரீ பாஷ்யகார் எம்பெருமானார் உடையவர் யதிராஜ. இப்படி ரொம்ப அழகாக சுவாமி வேதாந்த தேசிகன் யதிராஜ சப்தத்தில் எல்லாவற்றையும் ரொம்ப ஆச்சரியமாக தெரிவிக்கிறார். சமிதோதய சங்கராதி கர்வகா என்று ஆரம்பித்தார் யதிராஜ சப்தத்தில். ஆரம்பித்து நனு ராமாவரஜஸ் ஏஷ பூயகா என்று எம்பெருமானார் ராமானுஜரை கண்ணனின் அவதாரமாகவே கொள்ள வேண்டும் என்று சாதித்துள்ளார் தேசிகன். எம்பெருமானாரின் அவதாரத்தினால் நாட்டிய நீசச் சமயங்கள் மாண்டன. நாரணனை காட்டிய வேதம் களிப்புற்றது. தென் குருகை வள்ளல் வாட்டமிலாவன் தமிழ்மறை வாழ்ந்ததே என்ற அமுதனாரின் ஆச்சாரிய பக்தி பிரவாகம் வெள்ளத்தினால் இது அவருடைய திருவாக்கு. இது பெருமாளும் ஆச்சாரியனாக கண்ணனாக கீதோபதேசம் செய்பவராக அவதரித்தார். அவரும் பரம காருண்யத்தினால் பரம கிருப்பையால் சேத்தனர்களை உய்விக்க ஒரு பிரகாரமாக அவதாரம் செய்கிறார். அவர் தன் அவதாரத்தினால் செய்ய நினைத்த அந்த சேத்தன ரட்சணத்தை சுவாமி ஸ்ரீ பாஷ்யகாரர் ஆச்சாரிய சார்வபௌமராக பெருமாள் அவரை அவதரிப்பித்து செய்து கொண்டார். தாம் பண்ண முடியாததை இவர் மூலம் பண்ணிக்கொண்டார். எம்பெருமானின் திருவடிகளை காட்டிலும் ஆச்சாரியனான எம்பெருமானாரின் திருவடிகள் பலவிதத்திலும் ஏற்றம் பெற்றவென்று சுவாமி தேசிகன் அருள் செய்கிறார். அனுகல்பூதமுரபித் பதம் சதாம் அஜகத்ரிவர்க்கம் அபவர்க்க வைபவம் சலச்சித்த விருத்தி வினிவர்த்தனௌஷதம் சரணம் யதீந்திர சரணம் விருணீமகே என்கிறார். எம்பெருமானின் திருவடிகளை விட எம்பெருமானார் யதிராஜரின் திருவடிகளே சத்துக்கள் ஆசிரயிக்க மிகவும் முக்கியமானது என்கிறார். அதுவும் மண்மிசை யோனிகள் தோறும் மாதவனே மண்மிசை யோனிகள் தோறும் பிறந்து எங்கள் மாதவனே கண்ணுற நிற்கிலும் காணகில்லாம் உலகோர் அண்ணலில் ராமானுஜன் தோன்றிய அப்பொழுதே நன்னறிஞானம் தலை கொண்டு நாரணர்காயினரே என்கிறார் அமுதனார். மாதவனே நம்முடன் அவதரித்து நம் கண்முன் நின்றாலும் காண முடியாத நிலையில் உண்மை பொருளை அறியாததால் நாம் இருந்தோம். எம்பெருமானார் அவதரித்து திவ்ய தம்பதிகளின் திருவடியை நமக்கு காட்டிக் கொடுத்தார், காண்பித்து கொடுத்தார். பகவத் அனுகிரகமும் ஆச்சாரிய அனுகிரகமும் சாபேட்சமாகும். ஆச்சாரிய அனுகிரகம் ஒரு பொழுதும் நிகிரகம் கலவாது. ஆச்சாரிய சம்பந்தம் இல்லைன்னா ஒரு காலம் மோட்சம் பெற முடியாது. ஆகையால் ஆச்சாரிய உத்தமரான ஆச்சாரிய சார்வபௌமனான ஸ்ரீ பாஷ்யகாரரின் திருவடிகளே நமக்கு தஞ்சம். நம்மை ராமானுஜன் அளித்த தீர்த்தத்தை, சாலை கிணறு தீர்த்தத்தை பருகி கண்ணனாக கருத வரம் தருபவனாக அத்திகிரி மலையில் கரிசைல கிருஷ்ண மேகமாக இருந்து கொண்டு அருள் மாறி புரிகின்றார் தேப்பெருமான் வரதராஜ பெருமான். அந்த ஆச்சரியமான சுவாமி ஸ்ரீ பாஷ்யகாரரின் திருநட்சத்திரத்தை நாம் எல்லாரும் உய்ய வழிவகுத்த அந்த ஆச்சாரியனை கொண்டாட வேண்டும் என்று இந்த யதிராஜ சப்ததி என்ற ஆச்சரியமான கம்பீரமான ஆழமான வேதாந்த விஷயங்களை ஆச்சரியமாக தெரிவிக்கிற ஸ்தோத்திர கிரந்தத்தை, அதன் தமிழ் அர்த்தத்தை நாம் அனுபவிக்கலாம்னு ஒரு நைப்பாசை. அதுக்கு அடியேன் அருகதே கிடையாது. இருந்தாலும் ஏதோ வாக்கு படைத்த பயன், நான் படைத்த பயன், காக்கை வாயிலும் கட்டுரை கொள்வர்னு நம்ம யார் சொன்னாலும் நாய் நக்கினா கூட கங்கையை நக்கினா கூட புண்ணியம் தானே. அதுக்கு கங்கைக்கு ஒன்றும் ஆக போகிறது. அது மாதிரி தேசிகனுடைய யதிராஜ சப்தத்தை அனுபவிக்கலாம்னு ஸ்ரீ பகவத் ராமானுஜரை பற்றி சுவாமி தேசிகன் சொல்லும்போது திரிஜகத் புண்ணிய பலம் என்று சாதிக்கிறார். மூ உலகம் செய்த தவ பலன் அவன் ராமானுஜன். அவர் அவதாரம் செய்திராவிட்டால் உலகமானது நான் பகவானது தாசன் என்ற உண்மையை உணராமல் நானே பிரம்மம் என்ற அகம்பாவ இருளில் மூழ்கி இருக்கும். பின்னர் அதே ராமானுஜரே வேதாந்த தேசிகனாக அவதாரம் செய்தார். சுவாமி தேசிகன் 3 அம்சங்கள் சேர்ந்த அவதாரம்னு அவருடைய திருக்குமாரர் கூறுகிறார். வெங்கடேஷ அவதாரோயம் தத்கண்டாம் சோதவா பவே யதீந்திராம்சகா என்று.
கண்டாவதாரம், திருவேங்கடமுடையார் அவதாரம், ராமானுஜர் அவதாரம், மூன்றும் சேர்ந்த ஒரு அவதாரம் அது. இப்படி சுவாமி தேசிகனுடைய யதிராஜ சப்ததி பகவத் ராமானுஜரை பற்றியது. ஸ்ரீ பாஷ்யகாரரை பற்றி சுவாமி தேசிகன் அருளி செய்த 74 ஸ்லோகங்கள் கொண்ட ஸ்தோத்திரம் இது. யதிராஜ சந்நியாசிகளுக்குள் சிறந்தவராகிய ராஜாவாகிய ஸ்ரீ பாஷ்யகாரரை பற்றிய சப்ததி அப்படின்னா 70 + 4 ஸ்லோகங்கள். 74 சிம்மாசனாதிபதிகள் இருப்பதால் 74 ஸ்லோகங்களை அருளி செய்தாராம் தேசிகன். இந்த திருநாமம் சுவாமி தேசிகனே தாமே இட்டருளியது யதிராஜ சப்தத்தில். இந்த ஸ்தோத்திரத்தின் ஸ்லோகங்கள் தயாசதகத்தைப் போல பல்வேறு மீட்டர், பல்வேறு சந்தஸ், பல்வேறு விருத்தங்களில் அமைந்துள்ளது. சுவாமி தேசிகன் ஸ்ரீ பாஷ்யகாரருடைய திரு அவதார தினமாகிய ஒரு சித்திரை திருவாதிரை திருநன்னாளில் அவர் திருமேனி அழகிலும் திருக்குணம் முதலியவற்றிலும் ஈடுபட்டு பரவசராய் நிற்கும் பொழுது அங்கு உள்ள பெரியோர்கள் எல்லாம் இத்தகைய அனுபவத்தை தாங்களும் எந்நாளும் பெற்று மகிழ்வதற்கு பாங்காக எம்பெருமானார் விஷயமாய் ஒரு ஸ்தோத்திரத்தை அருளி செய்யும்படி பிரார்த்தித்தார்களாம். எம்பெருமானாரும் திருவுள்ளம் வந்து சுவாமிக்கு அருளிப்பாடி இட்டு அருள அவர் அனுகிரகம் பண்ண அப்போது இந்த ஸ்தோத்திரத்தை அருளி செய்ததாக குரு பரம்பரை முதலியன கூறும். ஆச்சாரிய சப்தசதியிலும் நேற்றைய தினம் அதை அனுபவித்தோம். இந்த ஸ்தோத்திரம் சுவாமி தேசிகனுக்கு ஸ்ரீ பாஷ்யகாரர் திருவடிகளில் உள்ள எல்லையற்ற அபரிமிதமான பிரீத்தி, காதல், பக்தி அதை நன்கு காட்ட வல்லது. இதில் எம்பெருமானை முதல்வனாய்க்கொண்டு ஸ்ரீ பாஷ்யகாரர் வரை உள்ள ஆச்சாரிய பரம்பரையில் எம்பெருமான், பெரிய பிராட்டி, விஸ்வக்சேனர், நம்மாழ்வார், ஸ்ரீமன் நாதமுனிகள், ஸ்ரீ உய்யக்கொண்டார், ஸ்ரீ மணக்கால் நம்பி, ஸ்ரீ யாமனாச்சாரியர், ஆளவந்தார், பெரிய நம்பி ஆகிய ஆச்சாரியர்களை ஒவ்வொரு ஸ்லோகத்தால் வணங்கி பின் நூல் முழுவதும் ஸ்ரீ பாஷ்யகாரரின் பெருமையை விளக்கப் போகிறார் சுவாமி தேசிகன். இதில் எம்பெருமானாருடைய திருமேனி அமைப்பு, அவர் கொண்டுள்ள அந்த ஞான முத்திரையின் சிறப்பு, அவருடையவும் அவர் ஸ்ரீசூக்திகளுடையும் உள்ள பெருமைகள், அவர் செய்த அந்த உபதேசத்தின் மகிமை, பேரருளாளனுக்கு எம்பெருமானார் சாலை கிணற்றிலிருந்து தீர்த்தம் கொண்டு வந்து சமர்ப்பித்த வரலாறு எல்லாம் விளக்கப்படுகிறது. அதைவிட இந்த நூலிலிருந்து நமக்கு வெளியாகும் கருத்துக்கள் சுவாமி ஸ்ரீ ராமதேசிகாச்சார் தெரிவிக்கிறார். அவருடைய தமிழ் அர்த்த வியாக்கியானத்தில் ஸ்ரீ பாஷ்யகாரர் எம்பெருமானுடைய பஞ்ச ஆயுதங்களினுடைய அவதாரம், சுவாமி தத்தாத்ரேய பகவானுடைய அவதாரம், ஆச்சாரிய பரம்பரையாகிய ஆரத்துக்கு இவர் நாயக மணியாய் விளங்குபவர், ஆச்சாரிய பரம்பரைக்கே இவர் ரத்தனம், நடு ரத்தனம், நாயக மணி. எம்பெருமானுடையதை விட, எம்பெருமான் திருவடியை விட இவர் திருவடி முக்கியமானது. இவர் ஸ்ரீசூக்திகளுடைய பெருமையை அளவிட முடியாது. அப்படிப்பட்ட ஆச்சரியமான ஸ்ரீசூக்திகள் எம்பெருமானுக்கு பிற மதத்தினரால் வந்த ஆபத்துக்களிலிருந்து எம்பெருமானை இவரே கை தூக்கி விட்டவர். பிற மதத்தினரால் எம்பெருமானுக்கு ஆபத்து வந்துதான், அந்த எம்பெருமானை காப்பாற்றி கை தூக்கி விட்டவர் பகவத் ராமானுஜர். இதெல்லாம் அந்த ஸ்லோகங்களில் அனுபவிக்கப் போகிறார். ஒவ்வொரு ஸ்லோகத்திலும் இவர் அவதரித்திருக்காவிட்டால் உலகம் முழுவதும் அஞ்ஞான இருள் பரவி இருக்கும். இவருக்கு சேத்தனர்களிடம் உள்ள கருணை கங்கா பிரவாகம் போன்றது. இவருடைய சித்தாந்தம் இவர் ராமானுஜர் இயற்றியதால் வந்ததல்ல, அனாதியானது, புதிதல்ல. வியாசர் முதல்வனருக்கு கூறிய இழிவை இவர் போக்கினார். இவர் மதத்தில் குற்றம் கூறினால் அது குற்றம் கூறுபவரைத்தான் சேரும். பிற மதத்தினர் இதை ஆதரிப்பதால் பெருமையோ இல்லை அவர்கள் இந்த மதத்தை புறக்கணிப்பதால் தாழ்வோ நமக்கு கிடையாது. இவர் ஸ்ரீசுக்திகள் சேத்தனரை மோட்ச உபாயத்திலே மூட்டி சம்சார பந்தத்தை ஒழிக்க வல்லது இவருடைய ஸ்ரீசுக்திகள். பிற மதத்தினர் இவற்றின் பெருமையை அறிய வல்லர் அல்லர். ராமானுஜ ஸ்ரீசுக்திகளின் பெருமையை மீதி மதத்தினர் அறியத்திற்கு முடியாது, சக்தி அல்ல. இவர் ஸ்ரீசுக்திகளை சேவிப்பவர் இன்னொரு மதத்தில் கண் வைக்க மாட்டார்கள். ஆளவந்தார் அடியோம் படியோம் இனி அல்வழக்கே என்று வேதாந்த தேசிகனே அதிகார சங்கிரகத்தை தெரிவிக்கிறார்.
இவருடைய ஸ்ரீசுக்திகள் சேவிப்பவரை பரமை காந்தியாக்குவது. பெருமாள் தான் உபாயம், பெருமாள் திருவடிதான் பலன் என்று இருப்பார்கள். இவர் திருவடிப்பட்ட தெரு புழுதி மணலை வைதிகர்கள் ரட்சையாக காப்பாக தன் முடியில் தரிப்பர். சுவாமி எம்பெருமானாருடைய திருவடிப்பட்ட புழுதி மணலை வைதிகர்கள் தன்னுடைய முடியில் ரட்சையாக தரிப்பர். இவர் வழியை பற்றினால் மிக்க இன்பம் பெறலாம். இவருடைய அடியவர்கள் காமத்துக்கு வசப்பட மாட்டார்கள். இவர் ஸ்ரீசுக்திகளை பயின்றவர், எளிதில் பிற மதத்தினரை வெல்வர். இன்னும் எத்தனையோ பல உயர் கருத்துக்கள் இந்த ஸ்தோத்திரத்தில் அடங்கியுள்ளது. கடைசியில் சுவாமி தேசிகன் தெரிவிக்கிறார், தம் ஆச்சாரியனுடைய உபதேசத்தால் ஸ்ரீ பாஷ்யகார ஸ்ரீசுக்திகளை உணர்ந்த தமது அறிவுக்குள்ள பெருமையை கூறி தம் எதிரில் பிற மதத்தினன் ஒருவனும் வாதம் புரிய துணிய மாட்டான் என்று கூறி பெரியோர்கள் நியமனத்தால் இந்த ஸ்தோத்திரத்தை இயற்றியதாகவும் பிற மதத்தினரையும் இந்த ஸ்தோத்திரத்தை கொண்டு தெளிவித்து எம்பெருமானார் திருவடிகளை வந்து அடையுமாறு செய்ய வேண்டும் என்றும், இந்த ஸ்தோத்திரம் எம்பெருமானுடைய பெருமாள் ஸ்ரீயப்பதி ஸ்ரீமன் நாராயணனுடைய இரு விபூதிகள், லீலா விபூதி நித்திய விபூதி, இவைகளை பற்றிய விசேஷ அறிவை தர வல்லது என்றும், இந்த ஸ்தோத்திரத்தை சேவிப்பவர் நம் சித்தாந்தத்தில் பொறாமை உடையவர்களை ஒளிமழுங்கச் செய்வர். இந்த ஸ்தோத்திரத்தை சேவித்தால் நம் சித்தாந்தத்தில் பொறாமை உடையவர்கள் அவர்களை ஒளிமழுங்கச் செய்வர் என்கிறார். இவ்வளவு ஆச்சரியமாக இந்த ஸ்தோத்திரத்தை சொல்லி அவர் தலை கட்டுகிறார். அதுவும் இந்த ஸ்தோத்திரத்தில் யதிராஜருடைய பெருமையை தெரிவித்தார். என்ன, அவர் வேதாந்த தேசிகன் யதிராஜ ஸ்ரீசுக்திகளையே பருகி 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 ஆனந்தித்து அதை கற்று அதை காலக்ஷேபமாக சொல்லி ஸ்ரீபாஷ்யத்தெல்லாம் 30 தடவை, தன்னுடைய 28 வயசுலேயே 30 தடவை சொல்லிட்டார். இப்படி ஆச்சரியமாக வேதாந்த தேசிகன் யதிராஜ ஸ்ரீசுக்தியை பருகி அனுபவித்தவர். அபீதிஸ்தவத்தில் தெரிவிக்கிறார், யதி பிரவர பாரதி ரசபரேண நீதம் வயக பிரபுல்ல பலிதம் சிர பரமிகட்சமம் பிரார்த்தையே நிரஸ்தரிப்பு சம்பவே வச்சனரங்க முக்கிய விபோ பரஸ்பர ஹிதைஷினாம் பரிசரேஷு அவ்வர்த்தையா. எவ்வளவு ஆச்சரியமான ஸ்லோகம்! திருவரங்க பெருமானே அபீதிஸ்தவத்தில் தெரிவிக்கிறார் 28வது ஸ்லோகத்தில், திருவரங்க பெருமானே, எனது யவ்வன பருவத்தை, எனது இளமை பருவத்தை ஸ்ரீபாஷ்யம் முதலிய ஸ்ரீபாஷ்யகார ஸ்ருக்திகளின் ரசத்தை ஆழ்ந்து அனுபவித்து கழித்தேன். இப்பொழுது முதுமை பருவம் வந்து தலை முழுதும் நரைத்து விட்டது. வாழ்நாள் முழுவதும் ராமானுஜ ஸ்ரீசுக்திகளையே பருகி பருகி கழித்து தலை முழுதும் நரைத்து விட்டது. இனி இந்த உலகில் அடியேன் வாழுமளவும் அடியேனுக்கு ஏற்ற ஒன்றை அருளுமாறு வேண்டுகிறேன். அதாவது திருவரங்கத்திலோ இல்லது வேறு திவ்யதேசத்திலோ உன்னை அனுபவிக்காது செய்யும் எதிரிகள் இல்லாத இடத்திலே ஒருவருக்கொருவர் அசூயை பொறாமை கொள்ளாது நன்மையே கோரும் சாத்விகர்கள் பாகவதோத்தமர்களின் நடுவே அடியேன் வாழும்படி செய்தருள வேண்டும்னு பிரார்த்திக்கிறார். அங்கு அதுதான் அடியோங்களுடைய பிரார்த்தனையும். அடியேன் தன்யோஸ்மி. ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. பாக்யம்.